வணக்கம் வணக்கம் மக்களே. சற்று முன் உதயநிதியை குறிவைக்கும் மத்திய அரசு. அதிரடி படையினர் சென்னை விரைந்தனர். ஸ்டாலின் அழுகை. என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, எதற்கு இந்த கெடுபிடி, இந்த இறுக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை எதற்கு அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த கஞ்சா இதுமாரி போதைப் பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக தமிழகத்தில் புழக்காட்டத்துக்கு விட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு பதிவிலே சொல்லியிருந்தேன். வெளிநாட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் எழுதியிருக்காங்க, தமிழகமே இதை அரசாங்கமே விற்கிது அப்படின்னா அந்த அளவுக்கு நியூஸ் அங்கே போயிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இங்கே தமிழ்நாட்டில் வந்திருந்தால் கூட நம்ம மிரட்டலாம், உருட்டலாம், ஏதோ ஒன்று எதிர்கட்சி செய்யலாம், எதிர்கட்சி செயல் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு நியூஸ் சேனலு, ஒரு ரிப்போர்ட்டரு, ஒரு பிரிண்ட் ப்ரெஷரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தமிழகத்தில் அரசாங்கமே விற்பனை செய்யுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். கட்டாயமாக இது ஒரு நியூஸில் வந்தது. அது நியூஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் வந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ முறையில் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. யூடியூப்லேயும் நிறையா இருக்குது. முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் கீழே ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சற்று முன் உதயநிதி குறித்து மத்திய அரசு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ண போகிறோம், உங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிறைப்படுத்த போகிறோம், உங்கள் வீட்டில் இவ்வளோ கஞ்சா இருந்தது, இவ்வளோ கஞ்சாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது, சுத்தமாகவே இருக்கக்கூடாது, செடியை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு 200 கிலோ 300 கிலோ கஞ்சா உங்களுடைய உறவினர்கள் வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெராயின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக திமுக வட்டாரத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எதிர்கட்சி செய்யக்கூடிய சதி. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருந்தால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணியிருப்போம். உங்கள் இதிலே இது அதிகமாக இருந்ததுனால எங்களால் பார்த்தீங்க அப்படின்னா சரி கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்கள் என்னென்ன வெளிநாட்டெலாம் போனீங்களோ, வெளிநாடு போய் என்னென்னலாம் பண்ணீங்களோ வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாங்கள் எல்லாமே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்கும் அதிகாரிக்கும்குரிய எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் சாதிக்கிறாரு, ஸ்டாலினும் மௌனமாக இருக்கிறாரு. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒருத்தர் திமுகவில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா விற்று மாட்டினதுனால ஒட்டுமொத்த திமுகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகுமா? அந்த ஒரு நபர் தானே, அவர் கட்சியை விட்டு நீக்கிடலாம். அது இப்போ போலீஸுக்கு போலீஸோட நின்று, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்பியோட ஃபோட்டோ நின்று எடுத்திருக்காரு, டிஎஸ்பியோட ஃபோட்டோ நின்று எடுத்திருக்காரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட எடுத்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலினோட எடுத்திருக்காரு. இதை வச்சு கஞ்சா வியாபாரம், ஹெராயின் இதுமாரி எல்லாமே வெளியே வியாபாரம் பண்ணியிருக்காரு. இப்போ மாட்டிக்கிட்டாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் மத்திய அரசு உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு விரைந்து வரலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற உடனுக்குடனே நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த பதிவில்